வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 90s ஆட் ரோஸ்ட் அண்ட் ரிவ்யூ வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஃபெவிகால் விளம்பரம் தாங்க. 90s காலகட்டத்தில் வந்த விளம்பரங்களில் இந்த ஃபெவிகால் விளம்பரங்களுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருந்ததுன்னு சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக திரைப்படத்தில் வர பாடல் மற்றும் திரைப்படங்கள் காட்சிகளில் நாம் பார்த்ததை ஞாபகத்தை வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அதுக்கு இடையில் வர அந்த விளம்பரங்கள் நம்ம மனசில் நிலைச்சி நின்றுது. அதுக்கு காரணம் அந்த விளம்பர பட இயக்குநர்களின் மெனக்கெட்டு அவங்களுடைய உழைப்பு, யோசிக்கும் திறன், இவை தான் இன்றைக்கும் அந்த விளம்பரத்தை உயிர் போட வச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கண்கள் எமது, காட்சிகள் உமது. காலத்தை வென்ற ஆன்மீகம், பிரபஞ்ச அறிவியல், நமக்கான அடிப்படை உரிமைகள், சமூக அவலங்களை தட்டி கேட்கும் துணிச்சல், சிரிப்பு, சினம், பக்தி, சிந்தனைன்னு அத்தனை உணர்வுகளோடும் ஒரு புதிய பார்வை. திஸ் இஸ் வாயேஜர் 1 தமிழ். அந்த வரிசையில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஒரு பரபரப்பான ஹோட்டலில் வந்து கிரிக்கெட் டிவி லைவ் கமெண்ட்ரி ரேடியோவில் ஓடிட்டு இருக்குது. ஒரு முட்டை பொரியல் செய்கிறதுக்காக முட்டைகள் எடுத்து வேக வேகமாக உடைச்சி வானொலியில் ஊற்றிட்டு இருக்காரு. அப்படி உடைக்கும் போது ஒரு முட்டை மட்டும் உடையாமல் கொஞ்சம் கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து உடைக்க ட்ரை பண்ணுறாரு, உடையில. அடுத்து சுற்றி எடுத்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அப்பவும் உடையில. ஸ்லிப் ஆகி டக்குன்னு ஒரு தண்ணி குடத்து மேலே போய் விழுந்து அடுத்த நொடியே குடம் ஓட்டையாகி உள்ள தண்ணியெல்லாம் கீழே லீக் ஆகி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா? ஒரு ஃபெவிகால் வச்சுருந்த டப்பாவில் கோழிக்கு தீவனம் வச்ச ஒரே காரணத்தினால அந்த கோழி போட்ட முட்டை உடைக்க முடியாத அளவுக்கு இரும்பை விட ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும்னு சொல்லி இயக்குனர் சொல்கிறாரு. நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம்தான், கட்டாயம் இல்லை. இப்போது அடுத்ததாக மரவேலை செய்கிற கடையில் ஒரு டிவி ஓடிட்டுருக்குது. டிவியில் ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி ஓடிட்டுருக்குது. அதில் ஒரு ஆண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒரு பாலத்தில் தொங்கிட்டு இருக்காரு. அவரோட கையை ஒரு பெண் இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் அந்த ஆண் கையை இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பெண் என் கையை விட்டுறாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திரும்ப அதே டைலாக் திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால அங்கே வேலை செய்கிற தொழிலாளி ஒருத்தர், என்னடா இந்த டிவி எதுவும் ஸ்ட்ரக் ஆகிடுச்சா, அப்படியே திரும்ப சொன்னதை திரும்ப சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப நேரமாக அந்த ஆண் தொங்கிட்டே இருப்பார். அந்த பெண் கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்கிறதும் அந்த பெண் கையை விட்டுறாத அப்படியே திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி எந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்ணிடலாம் சொல்லி எந்திரிச்சு போகிறாரு. அப்படி எந்திரிச்சு போகும்போது அந்த டிவி மேலே இருக்கிற அந்த ஃபெவிகால் டப்பாவை எடுத்துகிட்டு போவார். அவர் அந்த டிவி மேலே இருந்து ஃபெவிகால் டப்பாவை எடுத்து அடுத்த வினாடியே அந்த ஆண் அந்த பெண்ணோட கையிலேருந்து விடுவிக்கப்பட்டு கீழே விழுறாரு. அவர் உடனே கவனிக்கிறாரு. டிவியை பார்க்கும்போது அந்த ஆண் கையை விட்டுறாரு, கீழே விழுந்துருவார். விழுற நிலமையில கீழே விழுந்துட்டு இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு டிவி இருக்கும். அந்த டிவியில் மட்டும் அந்த டைலாக் திரும்ப ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். கையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அந்த ஆணும் கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்லி அந்த பெண்ணும் மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா காரணம், அவரே ஒரு வினாடி கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போயிட்டு அப்புறம் தான் கையை பார்ப்பாரு. டிவி மேலே இருக்கிற ஐட்டத்தை என்னென்னு பார்த்தா ஃபெவிகால் டப்பா அந்த டிவி மேலே இருக்கும். அப்போ தான் உண்மை என்னென்னு அவருக்கே விளங்கும். ஓ, இந்த ஃபெவிகால் இந்த டிவி மேலே இருக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் அந்த ஆண் காப்பாற்றப்பட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. டப்பாவை எடுத்த உடனே அந்த ஆண் வந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். அப்போது அப்படின்ற உண்மை தெரிய வரும். இப்போ ஒரு ஸ்கூலில் மாறுவேஷ போட்டி நடக்குது. அதில் ஒரு பெண் குழந்தை ஒரு அரசனை போல வேடமிட்டு நடிக்கணும். அதுதான் அவங்களுடைய டாஸ்க்.
அந்த பெண் குழந்தை வந்து மீசையெல்லாம் ஓட்டி நல்லா அரசனை மாதிரி நல்லா ஆக்டிங் பண்ண வச்சு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அந்த நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மீசையை கழட்டவே முடியல. சரி, ரொம்ப வற்புறுத்தி அதை வந்து நம்ம எடுத்தோம்னா குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி அவங்க பெற்றோரும் விட்டுறாங்க அப்படியே. அது அந்த பெண் அந்த பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்குமே தொடருது. அந்த மீசை அப்படியே இருக்குது. அது அவங்களுக்கு வந்து இயல்பாகவே பழகி போயிடுது. அது ஒரு பெரிய ஒன்று விஷயமாகவே அவங்களுக்கு தெரியல. இப்போ அந்த பெண் குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாயிட்டாங்க. வாலிப பருவம் அடைஞ்சிட்டாங்க. இப்பவும் அந்த மீசை முகத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பெண் எங்கெல்லாம் போனாலும் நீ ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ட்ரீட் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், அப்புறம் லாலிபாப் விற்கிறவர் ஆகட்டும், அப்புறம் அவரை வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு ஆம்பளை மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க எல்லாரும். அப்படியே காலங்கள் கடந்து போகுது. அந்த பெண் வாலிப பருவத்தை அடைகிறாங்க. அப்பவும் அந்த மீசை இருக்கு. அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கணவன் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போவும் அவங்க முகத்தில் மீசை இருக்குது. அப்போது கணவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து கர்ப்ப காலத்துலேயும் மீசை இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தான் இயக்குனர் ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் பண்ணிட்டார். அது என்னன்னு நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க, அப்புறம் சொல்லுங்கள். இப்போ என்னாச்சுன்னா, அந்த பெண் இளமை பருவத்திலிருந்து வாலிப பருவம் அடைஞ்சு திருமண பருவத்தை அடைஞ்சு குழந்தை பெற வரைக்கும் முகத்தில் மீசை இருக்கு அப்படின்னு நம்ப வச்சார் இயக்குனர். அடுத்து உடனுக்குடனே அந்த கால மாற்றத்தினால அவங்க வந்து முதுமை அடைகிறாங்க, வயசாகிறாங்க. டக்குன்னு அப்பவும் முகத்தில் மீசை இருக்கு. ஒரு நாள் இறந்து போகிறாங்க. அப்பவும் முகத்தில் மீசை இருக்கு. மீசையோடு இறந்து போயிட்டாங்க. ஆனால் கடைசி சீனில் இயக்குனர் என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த பெண் ஹாஸ்பிட்டலுடைய வராண்டாவில் வெளியில் வந்து தன்னுடைய உயிரை விடுறாங்க கட்டிலில். அதே ஹாஸ்பிட்டலில் அதே நேரத்தில் ஒரு திரை சீலைக்குள்ளே இருந்து ஒரு நர்ஸு குழந்தைய எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இயக்குனர் சொல்ல வந்த கதையை தெளிவாக காட்சிகள் மூலம் வெளிப்படுத்தினாலும் கூட நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. தலைமுறை தாண்டியும் இந்த பந்தம் இதில் ஒட்டிட்டா, பெவிகாலை போட்டு ஒட்டிட்டா எத்தனை தலைமுறை ஆனாலும் பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்ல வராரு. அதை காட்சியும் படுத்தியிருக்காரு. ஆனால் எடிட்டிங்கில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். தலைமுறை தாண்டி மீசையை ஓட்ட வச்ச உனக்கு லாஜிக்கை சரியாக ஒட்ட வைக்க தெரியலையப்பா எடிட்டரு அப்படின்னு தான் நம்மளால் கேட்க தோணுது. என்ன நண்பர்களே, பார்த்து ரசிச்சிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை நீளம் கருதி கைவசம் என்கிட்ட காட்சிகள் அதிகமாக இருக்குது, ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இதை ஒரு தொடராகவே பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் மேலான ஆதரவை எதிர்நோக்கி இருக்கிறேன். ஏதேனும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம். நிறைகள் இருந்தால் உங்கள் நண்பருடன் பகிரலாம். நன்றி.